ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் போன வீடியோவில் நம்ம கட் பண்ண பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனல் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் வச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத்து நல்ல பக்கம் வந்து கீழ்ப்பக்கம், உள்பக்கம் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்முடைய லைனிங் கிளாத் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத் ஜாயின் பண்ண முன்னாடி வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா தைச்சி முடித்த பிறகு இந்த நூலை நம்ம பிரித்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பின்பக்கத்துக்கான கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டுக்கலாம். கழுத்து இந்த மாதிரி அடுத்த பக்கமும் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கழுத்தை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உள்பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு சேர்த்து தைக்கனாலும் தைச்சிக்கலாம். நான் வந்து அடித்து திருப்பி எடுக்க போகிறேன், அதனால் இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். கழுத்துடைய ஷேப்புக்கு நம்ம வந்து துணியை திருப்பி தைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் கழுத்துடைய ஷேப் வந்து நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீழ்ப்பகுதியில் பட்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் அளவு இடம் விட்டுருக்கிறதுக்கு மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்தோம்னா பேக் பக்கம் நமக்கு ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பின்பக்கத்துக்கான கழுத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்க போகிறோம். கீழேயும் எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத் இருக்குது, அதை மட்டும் நான் கட் பண்ணுறேன். 1/2 இன்ச் அளவு லைனிங் கிளாத் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி பிடிச்சிட்டு உள்பக்கமாக நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு கழுத்து லைனிங் கிளாத் வந்து வெளிப்பக்கமாக வரும், அதனால் கழுத்தை சுற்றி 1 ஃபுட் இடைவெளியில் இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நகத்தால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் கழுத்துடைய ஷேப் வந்து எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உள்பக்கமாக திருப்பிட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து தைச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பின்பக்கம் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். டாட் வந்து நம்ம 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தைச்சி முடிக்கும்போது 4 இன்ச் வரும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து 2 சைடும் டாட் வந்து பிடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து முன்பக்கம் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் இது ரெண்டையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத் இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் இடைவெளியில் துணியை வந்து ரொம்ப இழுக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணியை வந்து நீங்கள் இழுக்க வேண்டாம், அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி
1.5 இன்ச் அளவுக்கு நான் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு அரேஞ்சரில் தையல் போட்டுட்டு பீஸ் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த சைடு வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சின்னதாக பீஸ் வெட்டியிருந்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு மடிச்சுட்டு இந்த மாதிரி பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி முன்பக்கம் இன்னொரு பீஸையும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தச்சு எடுத்தாச்சு. முன்பக்கம் பிரின்சஸ் கட் வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து ஃப்ரண்டில் ஹூக் பட்டி ஐப்பட்டி தைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து தைக்கிறது ஐப்பட்டி. அதுக்காக நான் 2.5 இன்ச் அளவில் கிளாத் வந்து லைனிங் கிளாத் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட்டியை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அதேமாரி கீழே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஐ வந்து மிஷினில் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஐ வந்து நம்ம தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஹூக் பட்டி வந்து அடுத்த சைடில் நம்ம தைச்சிக்கலாம். அதுக்காக நான் 1.5 இன்ச் அளவில் கிளாத் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நல்ல பக்கம் மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சு 1/2 இன்ச் அளவில் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலேயே பதிச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் துணி விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். அதேமாதிரி சைட்லேயும் 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்முடைய ஹூக் பட்டி வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி நம்ம தைச்சது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து முன் பகுதியில் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து பகுதியை நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். பேக் சைடு நம்ம அந்த மாதிரி கழுத்தை திருப்பி தைச்சதுனால முன்பக்கம் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு கழுத்தை ஃபினிஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த கழுத்து வளைவு பகுதியில் சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நம்ம வந்து தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம அடுத்த பீஸை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸை விட்டு அதிகமாக இருக்கிற பீஸர் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த மெத்தடில் தான் ஜாயின் பண்ணுவேன். ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸை மட்டும் வெளியே விட்டுட்டு நம்ம ஷோல்டருக்காக எவ்வளோ இடம் இருக்குமோ அவ்வளோ இடத்துல 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, அதை மார்க் பண்ணி பிறகு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். சிலருக்கு இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு பிறகு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையல் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 தோள்பட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கதை
கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் நமக்கு சைடில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சைடில் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் கை வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணும்போது மார்க் பண்ணியிருப்போம். இப்போ தைக்கும்போது நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹூக் வச்சு தைக்கிற இடத்துலேருந்து அளவு எடுத்துக்கிறேன். மார்பு சுற்றளவு நமக்கு 10.5 இன்ச், லூசிங்காக 1 இன்ச் சேர்த்தா 11.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இடுப்பினுடைய சுற்றளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. கையினுடைய சுற்றளவு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம ஐ வந்து தைச்சி அடுத்த வந்து விட்டுட்டு மார்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சுலபமாக அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக தைச்சி எடுத்தாச்சுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.